மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. இப்போ ஃபேட்டி லிவர்னு கடுமையா இதுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய டிவியில் பேசியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். ஒன்று புரிஞ்சுங்க, உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியம். இப்பவும் சொல்றேன், உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவுல ஃபேட்டி லிவர் உள்ள ஆட்கள்லாம் வெரி சிம்பிள். அதுக்கு மேலே இருந்தா என்னை நீங்க தொடர்பு கொள்ளுங்க, அது வேற விஷயம். ஆனால் நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. ஃபேட்டி லிவர்னு வந்துருச்சுல, கல்லீரல் கெட்டு போச்சுங்கிறீங்க. இந்த ஃபேட்டி லிவரை விரட்டுறதுக்கு ஒரே ஒரு அற்புதமான கத்திரிக்காய் சிறந்த ஒரு கருவி. கத்திரிக்காயில பல வகை இருக்கு. நாட்டு கத்திரிக்காய் தான் மருத்துவ குணம் உள்ளது, ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்க அதுக்குன்னு இவ்வளவு பெருசா அவ்வளவு பெருசுலாம் வந்திருக்கேன், அந்த கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டேன் கத்திரிக்காய்ன்னு சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. சராசரியா நாட்டு கத்திரிக்காய், சராசரி கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் தான் சிறந்தது. இந்த கத்திரிக்காய நல்ல நீங்க உப்பு போட்டே வேக வைக்கலாம், தப்பு இல்லை. நல்லா வேக வச்சு கடைஞ்சிடணும். கடைஞ்சி அதில் லெமன் கலக்கணும். எப்படி? கத்திரிக்காயை கடைஞ்சி லெமன் கலக்கணும். நான் உணவாவே சொல்றேன். புளி சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்தா எல்லாம் பண்ணுவாங்க, தக்காளி புளி சேர்ப்பாங்க. வெறும் கத்திரிக்காய் மட்டுமே கடைஞ்சி அதில் லெமனை புளிஞ்சு விடுங்க. அது ஒரு வகையான டேஸ்ட் இருக்கும். இதுல விளக்கெண்ணெய் கலந்த, அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா, கடலெண்ணெயில விளக்கெண்ணெய் கலந்து தாளிப்பாங்க நிறைய வீடுகளில். நான் முன்னே சொல்லியிருக்கேன் ஒரு இதில். விளக்கெண்ணெய், அதாவது இல்லாட்டி ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் அதில் விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுருங்க. நான் இப்படியே வந்துடுறேனே. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தாளிக்க பயன்படுத்துவீங்களா, அதில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிடணும். ஊற்றி தாளிச்சு அதுல இந்த கடைஞ்ச கத்திரிக்காயை போட்டு லெமன் ஒரு பழம் நல்லா புழிஞ்சு விடுங்க. உங்க தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் எவ்வளவுன்னா, எவ்வளவு சார்னு நீங்க டிவியில திரும்ப எனக்கு போன் அடிச்சு கேட்டுட்டு கூடாது. உங்க தேவைக்கு பயன்படுத்துங்க. 100 கிராம் போடுங்க. இல்லைங்க நிறைய நான் சாப்பிடுவேன், 1/4 கிலோ போடுங்க, 1/2 கிலோ போடுங்க, வேண்டாம்னு சொல்லி எல்லாருமே சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதாவது மிளகாய் எல்லாம் கலந்து போட்டுங்க. அதாவது தாளிச்சு சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். இது ஒரு ஜொஜ்ஜி, இது பஜ்ஜி மாதிரி, கத்திரிக்காய் பஜ்ஜி அப்படிம்பாங்க. கடையிறது கத்திரிக்காய், தமிழ்ல சொன்னா கத்திரிக்காய் கடைசல். லெமன் போட்டு கத்திரிக்காய் கடைசல். பச்சை மிளகாய், இது சாரி வரமிளகா, சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கடைசல் பண்ணணும். சீரகம் அவசியம் சேர்க்கணும். இப்படி நீங்க போட்டு அதை கடைசல் பண்ணி, இது அரைக்க நான் சொல்றேன், நான்லாம் கிட்டத்தட்ட 1/4 கிலோ நான் ஃபுல்லாவே சாப்பிடுவேன். நான்லாம் சாப்பிடுவேன். 2 இட்லிக்கு 1/4 கிலோ கடைசல் எனக்கு தேவைப்படும். அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா லிவர்ல இதெல்லாம் ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா லிவர்ல உள்ள கொழுப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சி வெளியாயிடும். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் உடம்பு. இதெல்லாம் எப்ப? நைட்டு 12 மணிக்கு உட்காந்து சாப்பிடக்கூடாது. 6-7 மணிக்கு இந்த ஃபேட்டி லிவர் உள்ள பூரா 7 மணிக்குள்ளாக சாப்பாட்டை முடிச்சிடணும். நைட் சாப்பாட்டை இரவு எம்டியா கூட தூங்க, தப்பு இல்லை. 7 மணிக்குள்ள முடிச்சிருங்க. எவ்வளவு சாப்பிடணும்னு சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஆயில் ஐட்டம் கூடவே கூடாது. உங்களுக்கே தெரியும், கெட்டி தயிர் ஆகவே ஆகாது. ஐஸு வர்க்கங்கள், பேக்கரி ஐட்டங்கள் இதெல்லாம் 1 மாசத்துக்கு நான் சொன்னதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, எண்ணெயில பொரிச்ச ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டு, முட்டை, கோழி, சிக்கன், மட்டன், மீன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டா 1 மாசம் இந்த கத்திரிக்காய் சமாச்சாரத்தை கரெக்டா பண்ணி சாப்பிட்டுட்டு சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உடம்பே உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும். அப்ப அந்த ஃபேட்டி லிவருக்கு ஒரு குட் பை சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த கத்திரிக்காய் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது நண்பர்களே. ஆகவே இந்த கத்திரிக்காய் அவ்வளோ ஒரு கத்திரிக்காயும் எலுமிச்சம்பழமும் கத்திரிக்காயும் சேரும் போது எப்படிப்பட்ட ஒரு கெட்ட கொழுப்புகளை பூரா வெளியெடுத்துடும். அந்த காம்பினேஷன் இதுதான் சூட்சம் முதல்ல, புரியுதா? ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.